நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்கள் கரகோஷங்கள் வழங்கி இன்றைய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் பணிவாற்றுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த அரங்கிலே சுற்றுப்போட்டிக்கான கொடியினை இப்பொழுது அறிமுகம் செய்யப்படுகின்ற நிகழ்வு அடுத்ததாக இடம்பெறுகிறது. அடுத்ததாக இந்த போட்டியிலே பங்கு பெற்றக்கூடிய எங்களுடைய கழக தலைவர்கள் அதே போன்ற சுற்றுப்போட்டி தலைவர்கள் அன்பாக வந்து உங்களுடைய அடுத்ததாக இடம்பெறவிருப்பது கழக தலைவர் சுற்றுப்போட்டி தொடர் தலைவரிடத்திலே ஒப்படைக்கின்ற கொடி தற்பொழுது வழங்கப்படுகிறது என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதமான இந்த பொழுதிலே எங்களுடைய மியான்மர் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற 30வது வருட பூர்த்தியை முன்னிட்டு மாபெரும் சுற்றுப்போட்டி தொடர்ந்த பிப்ரவரி மாதத்திலே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையிலே வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினர். அது மாத்திரமின்றி இப்பொழுது உங்களுடைய கண்பார்க்க பல்வேறுபட்ட முறையிலுடைய ரசிகர்களை இன்னும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வெற்றி கிடையத்தினை இப்பொழுது ஏற்பாடு செய்து உங்கள் மத்தியினால் அதுக்கான பார்வையிடும் காட்சிகள் இப்பொழுது உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எங்களுடைய அதிதிகள் பல்வேறுபட்ட முறையிலும் அந்த சுற்றுப்போட்டி பற்றிய விளக்கங்களை உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறவிருப்பது சுற்றுச்சூழல் பற்றிய அறிமுறை வழங்குவதற்காக நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது இலங்கை நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய உத்தியோகத்தராகவும் இந்த கழகத்தை என்றும் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எமது இந்த சுற்றுப்போட்டித்துறையினுடைய தலைவராகவும் செயற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய SM அமீர் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம் உங்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவதற்காக. நான்கு அணிகள் 60 வீரர்கள் 7 போட்டிகள் இது பிரம்மாண்டமான சுற்று FSK Medan Premier League T21 Season 1 February மாதம் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிகளில் புலிபூரியின் ஹிஜ்ரா பள்ளிவாசல் வளாகத்தில்
அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களையும் அன்பாய் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது இந்த மேண்டாட் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி சம்பந்தமாக இந்த மென்பந்து சுற்றுப் போட்டியின் தலைவர் என்ற வகையில் உங்கள் அனைவரையும் அன்பு கலந்த இந்த மாலை நேர வந்தனங்களாக அன்பு கலந்த சலாத்தை தெரிவித்து உங்களிடம் உள்நுழைய இருக்கின்றேன். அந்த வகையில் எமது இந்த மேண்டாட் விளையாட்டுக் கழகத்திற்கான தலைவர் நண்பர் பாய்ஸ் அவர்களே, அதே போன்று இந்த மென்பந்து சுற்றுப்பட நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்ட ஏற்பாட்டுக் குழுவின் தவிசாளர் நண்பர் காலித் அவர்களே, இந்த சுற்றுப்போட்டியின் உயிர் நாடிகள் என்று என்னால் வர்ணிக்கப்படுகின்ற இந்த 4 அணிகளையும் கொள்வனவு செய்து மனமு வருந்து தாங்கள் இந்த 4 அணிகளையும் சொந்தமாக்கிக் கொண்ட தனவந்தர்களே, அதேபோன்று 30 வருட பாதை என்பது மிகவும் இலேசான மலர் தூவி அனைவரையும் வாழ்த்தி இந்த 31வது ஆண்டில் எம்மை கொண்டு வந்த ஒரு பாதை அல்ல. கரடு முரடு, மழை, பனி இப்படியாக பல சவால்களுக்கு மத்தியில் இந்த கழகத்தை ஒரு கட்டடமாக கட்டுவதற்கு ஒவ்வொரு கல்லுகளாகவும் சீமெந்துகளாகவும் மண்களாகவும் நீர்களாகவும் இருந்து இந்த மேண்டாட் என்ற கட்டடத்தை கட்டிய அனைத்து சிற்பிகளே, உங்களையும் நான் வாழ்த்தி வரவேற்றவனாக, இவை அனைத்துக்கும் முக்கிய இன்றைய நிகழ்வுக்கு கால்கோலாக அமைந்திருக்கின்ற இந்த நிகழ்வை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சர்வதேச ரீதியாக இந்த நிகழ்வை மிகவும் திறன்பட ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆவலுடன் எமது அழைப்பை ஏற்றி இங்கே வந்திருக்கின்ற எமது ஊடக நண்பர்களே, விசேடமாக சிலோன் மீடியா போரத்தின் தலைவர் கலாநிதி ரியாட் அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்றவனாக விடயத்துக்கு வருகின்றேன். மேண்டாட் விளையாட்டுக் கழகத்தின் வெற்றி பாதை பற்றி எமது நண்பர் பாய்ஸ் அவர்கள் இரத்திலே சுருக்கமாக அது அடைந்து வந்த பாதை பற்றி இங்கே விவரித்தார். அதில் நானும் ஒருவனாக இருந்து வந்த வகையில் நானும் உண்மையிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன் மேண்டாட் என்ற ரீதியில். அடுத்ததாக மேண்டாட் 30 ஆண்டு, அதாவது பேர்ல் அனிவர்சரி 30வது ஆண்டு 2020 ஆண்டாகும். நாம் 1990ஆம் ஆண்டுகளில் இப்பகுதிகளில் ஏற்பட்ட அனர்த்தங்கள், இனவாத நடவடிக்கைகள், யுத்தம் இப்படியாக கரைபடிந்த பல இரத்த கரைகளை தாண்டி எமது விளையாட்டுத்துறையை நாம் கொண்டு செல்வதற்காக அரும்பாடுபட்டு அந்த 90ஆம் ஆண்டுகளில் இருந்து நாம் மென்பந்தில் தொடங்கி கடின பந்தில் வந்து கடினமான முயற்சியில் இருந்து நாம் இன்று 30வது ஆண்டில் முடிவு செய்து 31வது ஆண்டில் காலடி வைத்திருக்கின்றோம். மிகவும் ஒரு அபாயகரமான ஒரு காலம். அதுதான் கோவிட்-19 சுகாதார வழிமுறை
இப்படியாக பல விடயங்களுக்கு மத்தியில் நாம் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எம்மை கடந்து சென்ற 2020ஆம் ஆண்டு நாம் இப்படியான அதாவது அந்த 30வது ஆண்டு நிறைவு விழாவை மிகவும் கோலாகலமான முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் போது எமது காலநிலை அதே போன்று காலச்சூழல் எம்மை பின்தள்ளி வைத்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பின்னடைவு அல்ல, சாதாரணமான ஒரு சிறு தளர்வு என்பதையே உங்கள் மத்தியில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த லான்ச்சிங் ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றால் எமது விருது விழா எந்த வகையில் நடைபெறும் என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் காலம் அதற்கு கூடிய கதியில் பதில் சொல்லும். இந்த மியண்டாட் விளையாட்டுக் கழகம் நடாத்துகின்ற மியண்டாட் பிரீமியர் லீக் MPL அதனை எமது நண்பர் FSK மனமுயர்ந்து இதை ஏற்று நடாத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலே அவரை நான் இவ்விடத்தில் கட்டாயம் விழித்துத்தான் ஆக வேண்டும். அவரது நிறுவனம் எதிர்காலத்தில் மென்மேலும் இதைவிட பல மடங்கு சிறப்பாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று அவருக்காகவும் அவர் நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் நாம் பிரார்த்தித்தவனாகவும் அவரது வளர்ச்சியில் எமது வளர்ச்சியும் உற்சாகமும் கட்டாயம் இடம்பெற வேண்டும். அவருக்கு இறைவன் நல்ல உடல் ஆரோக்கியத்தை ஈமானியத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். இந்த மியண்டாட் விளையாட்டுக் கழகம் என்பது எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு அதன் பின்னர் ஏற்பட்ட 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையின் பின்னர் உருவாக்கப்பட்ட பொலிவேரியன் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தையும் சேர்த்து இன்னும் அயல் கிராமத்தில் இருக்கின்ற பல நண்பர்களையும் ஒன்று சேர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த மியண்டாட் விளையாட்டுக் கழகம். அந்த வகையில் நாம் அந்த விருது விழா நடைபெற ஏற்பாடு செய்து சிறு தடங்கள் ஏற்பட்டவுடன் உடனடியாக நாம் கமிட்டி மீட்டிங்கை போட்டு அடுத்த கட்டம் நம்முடைய விடயம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறிய போது எமது சிரேஷ்ட வீரர்களுக்கும் கனிஷ்ட வீரர்களுக்கும் இடையிலான ஒரு மென்பந்து ஒரு சுற்று போட்டியை அல்லது ஒரு மெச்சை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். இதன் ஆரம்ப வடிவம் அதுதான். அதே இடத்தில் அதற்கான மேலங்கிகள் அதாவது சீருடைகள் தேவைப்பட்டது. அந்த சீருடைகள் எப்படி அமைய வேண்டும் என்று அதற்கு பல வகையிலேயும் நாங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கும் போதுதான் எமது இந்த கழகத்தை 4 கழகங்களாக பிரித்து அந்த 4 கழகங்களுக்கும் இடையிலான ஒரு மென்பந்து 10 ஓவர்களை கொண்ட ஒரு மென்பந்து சுற்றுப்போட்டி ஒன்றை நாம் செய்தால் என்ன என்று எங்களுக்குள்ளே ஒரு வினா ஒன்று எழுந்தது. அந்த வினாவின் அடிப்படையில் நாம் எம்மிடமிருந்த சிரேஷ்ட கனிஷ்ட அனைத்து வீரர்களையும் பிரித்து 4 அணிகளாக உருவாக்கினோம். அந்த 4 அணிகளிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வர்ணம் வழங்கி அந்த வர்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் 4 அணிகளாக பிரித்தோம். அதில் உருவாக்கப்பட்டதுதான் சாந்தம் சேலஞ்சர்ஸ், அதற்கு நீல நிறமும், மருதூர் வாரியர்ஸ் என்பதற்கு சிவப்பு நிறமும், மாளிகா யுனைடெட் என்பதற்கு பச்சை நிறமும், ஒலி லைன்ஸ் என்பதற்கு மஞ்சள் நிறமாக 4 நிறங்களை அவர்களுக்கு ஒதுக்கி இந்த 4 அணிகளாக பிரித்தோம். இந்த 4 அணிகளின் சரித்திரம் என்னவென்றால், சாந்தம் சேலஞ்சர்ஸ் முன்னால் வருகின்ற சாந்தம் சாய்ந்த மருதை குறிக்கின்றது. சாய்ந்த மருதின் ஒரு அடி. அடுத்ததாக மருதூர் வாரியர்ஸ், சாய்ந்த மருதூரின் அடுத்த 2ஆம் பகுதிதான் மருதூர். ஆகவே சாய்ந்த மருதில்
பெரும்பான்மையான வீரர்கள் கூடுதலாக இருந்த காரணத்தினால் நாங்கள் 2 அணியை 2 பேர்களை கொண்டு உருவாக்கினோம். அடுத்ததாக ஒரு இடைப்பாய்ச்சல் செய்தோம், மாளிகைக்காடு. அதற்காகத்தான் நாங்கள் மாளிகா யுனைடெட் என்ற அணியை உருவாக்கினோம். அதே போன்று இன்னொரு குடியேற்ற கிராமமான ஒலிலேண்ட்ஸ் ஒலிவேரியன் என்ற கிராமத்தில் இருந்தும் எமது வீரர்கள் கூடுதலான வீரர்கள் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்காகவும் ஒரு அணியை உருவாக்கி ஒலிலேண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 4வது அணியை உருவாக்கினோம். அது மட்டுமில்லை, அந்த விடயங்களுடன் நாங்கள் நிற்கவில்லை. அதன் பின்னர் அதற்காக ஒரு புரோட்டோகால் அடிப்படையில் அவர்களுக்கான நிறங்களை கொடுத்தது விட்டுப்பட்டு நாங்கள் சும்மா இருக்கவில்லை. அதற்காக ஒரு கேப்டன்சிகளை உருவாக்கினோம். அந்த கேப்டன்சிகளை உருவாக்கின பிறகு அதன் பின்னர் ஒரு வெரிஃபிகேஷன் செய்தோம், ஒரு வடிகட்டினோம். அந்த வடிகட்டல் அடிப்படையில் அதில் இருக்கிற பிளேயர்ஸ்மாரை நாங்கள் தெரிவு செய்தோம். 4 கழகங்களும் 4 அணிகளும் சமமான அடிப்படையில் வர வேண்டும் என்பதற்காக அதன் பிளேயர்ஸ்கள், போலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாரையும் சம பங்கில் பிரித்து உடனடியாக இந்த 4 அணிகளையும் 4 கழகங்களையும் நாங்கள் சமநிலைக்கு கொண்டு வந்தோம். அதன் பின்னர் ஏற்பட்டது ஒரு தனவந்த விடயம் அங்கே உருவாக்கப்பட்டது. அதுதான் ஃபைனான்சியல் ப்ராப்ளம். இதை நடாத்துவது எப்படி? இதை வெளியிலிருந்து எடுப்பதா அல்லது வெளியிலிருந்த வெளி சக்திகள் எம்மை வாங்குவதற்கு நிறைய பேரம் பேசிக் கொண்டிருந்தாலும் நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எமது கழகத்தில் உள்ள காணப்பட்ட அனைத்து நண்பர்களையும் ஒன்றிணைத்து எமது நண்பர் நாசர் அவர்களையும் மனப்பூர்வமாக எமது குழு ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் 4 கழகங்களையும் 4 அந்த தனவந்தர்களுக்கு நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் அவர்கள் அந்த 4 கழகங்களையும் மேற்கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 4 கேப்டன்சிகளை, அந்த கழகங்களுக்கான கேப்டன்சிகளையும் அங்கே கொடுத்து தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பயிற்சி மட்டுமல்ல, இடையிலே அதற்குள்ள ஒரு சில போட்டிகளையும் மேட்சுகளையும் உருவாக்கி தற்போது எமது வீரர்கள் சென்ற கிழமை ஒரு சாம்பியன் ஒரு வெற்றியையும் பெற்றிருக்கின்றார்கள் என்ற நல்ல ஒரு செய்தியையும் இவ்விடத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போன்றுதான் இந்த 4 அணிகளும் எங்களுக்கு இந்த ஆர்கனைசிங் கமிட்டிக்கு 4 தூண்கள் என்பதை நான் நினைவில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். நாற்காலி என்பது 4 கால்களை கொண்டது. ஆகவே 4 கால்களும் ஒரு தூண்களாக இருந்தால்தான் அதில் எமது நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் அமர முடியும். அதே போன்றுதான் இந்த 4 அணிகளின் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களது அந்த அதீத முயற்சியின் அடிப்படையிலே தான் எங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களை நாங்கள் புடம் போட்டு எடுத்திருக்கின்றோம் என்றால் அதற்கு ஒரு நன்றி கடனாக நீங்கள் உங்களது விளையாட்டை எங்களுக்கு தந்து எங்களது மனங்களை நீங்கள் வெல்ல வேண்டும். ஆகவே போட்டி நிகழ்ச்சி மூலம் நீங்கள் வெல்வது வெற்றி அல்ல, எங்களை, அதாவது இதற்காக நாங்கள் தேடித்திரிந்து மிகவும் கஷ்டத்தின் அடிப்படையில் இதுக்கு நிதிகளையும் சேகரித்து இரவு பகல் என்றும் பாராமல் உங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. ஆகவே நீங்கள் அப்படியாக செய்வீர்கள். ஏனென்றால் நாங்கள் அடிக்கடி உங்களது பயிற்சி நடவடிக்கைகளின் போது வந்து நாங்கள் இரகசியமான முறையிலும் மிகவும் தெளிவான முறையிலும் நாங்கள் இருந்து உங்களை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம். ஆகவே நீங்கள் உண்மையான வீரர்கள், உண்மையான வெற்றியாளர்கள், நீங்கள் ஒரு படையணி என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நான் பறைசாற்றுகின்றேன். நீங்கள் ஒரு இளைஞர் படையணி. ஆகவே இந்த வகையில் எதிர்வருகின்ற இந்த போட்டி சுற்று போட்டியில் நீங்கள் சகோதரத்துவத்துடன் இந்த போட்டி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பான முறையில் நடாத்தி மீண்டும் நீங்கள் சுற்று போட்டி 16ஆம் தேதி முடிவடைந்தவுடன் நீங்கள் 14ஆம் தேதி
ஒரே குடையின்கீழ் நீங்கள் மியண்டாட் என்ற அணியில் நீங்கள் ஒன்று திரள வேண்டும். சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் பயிற்சிகளை செய்து இவ்விடத்தில் மட்டுமல்ல இந்த பிராந்தியத்திலும் ஏன் இலங்கையிலும் எந்த பகுதிக்கும் சென்று நீங்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை செய்து அல்லது போட்டியில் நீங்கள் வெற்றி வாகை சூடி இதைவிட பன்மடங்கான மிக பிரமாண்டமான வெற்றி கேடயங்களை நீங்கள் கொண்டு வந்து இந்த பிராந்தியத்துக்கும் விளையாட்டுத்துறைக்கும் நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் இன்று இடம்பெற இருக்கின்ற இந்த அறிமுக விழா இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான ஒவ்வொரு கழகங்களுக்கான கொடிகள், அதே போன்று கழகங்களுக்காக நாங்கள் உருவாக்கி வடிவமைக்கப்பட்ட இந்த ஜேர்சிகள், சீருடைகள், அதே போன்று அணிகளுக்கான பட்டியல் அனைத்தையும் இங்கே வந்திருக்கின்ற இந்த கழக தலைவர்களூடாக நாங்கள் கையளித்து அந்த கழக தலைவர்கள் ஒவ்வொரு கழக கேப்டன்மார்களுடையும் இதே நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இதை நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். எதிர்வரும் இன்னும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இறுதி தருவாயில் இதற்கான டிக்ளரேஷன், அதாவது இத்தனையாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம், ஒஃபிஷியல் டிக்ளேராக. அந்த நாளிலே நாம் அனைவரும் சிறப்பான முறையில் இதை நடத்தி முடிக்க வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அதே போன்று இந்நிகழ்ச்சிக்கு இரவு பகல் பாராமல் எமது கழக வீரர்கள் செய்த தியாகத்தை நான் என்றும் மறக்க மாட்டேன். நன்றி மறப்பது நன்றன்று. ஆகவே ஓடி ஓடி இரவு பகல் சும்மா ஒரு விடயமில்லை. இரவு 12 மணி 12:45 எங்களோட வாட்ஸ்அப் குழுமத்தில் எங்களது உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கும். சில நேரம் பேசிக்கொண்டு இருக்கும்போதே சிலருக்கு தூக்கம் போகும். அதே போன்று எமது வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்த நண்பர்களை நான் என்றும் அவர்களுக்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது நண்பர் ஹலீம் அவர்கள் எப்படியோ இந்த நிகழ்ச்சியில் என்னை சேர்ப்பதற்காக இந்த விடயங்களை நான் நேரலை மூலம் பாராமல் நேரடியாகவே நான் காண வேண்டும் என்று துடியாய் துடித்து இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். கடல் கடந்து வந்து 14 நாள் குவாரண்டைனில் இருந்து எம்மை தேடி இந்த இடத்தில் வந்திருக்கின்ற ஹலீம் அவர்களையும் நான் இந்த இடத்தில் விசேடமாக வரவேற்றவனாக, அதே போன்று இன்னும் ஒவ்வொரு குழுவிலும் 3 உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் இருந்து இதே நேரம் அவர்கள் நேரலைகளில் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கழகத்தின் வளர்ச்சியில் அவர்கள் ஒரு மைல் தூண்கள், மைல் கற்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் கடல் கடந்துதான் சென்றாலும் உங்களை நாங்கள் எங்களை இதயங்களில் நாங்கள் அடைத்து வைத்திருக்கின்றோம். உங்களை நாங்கள் நேசிக்கின்றோம். உங்களுக்கும் அல்லாஹ் சிறந்த உடல் ஆரோக்கியங்களையும் தர வேண்டும், பொருளாதார வளர்ச்சிகளை உங்களுக்கு வழங்க வேண்டும், உங்களது வாழ்வு பெருக வேண்டும், உங்களது குடும்பங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த இடத்தில் வாழ்த்துகின்றேன். அதே போன்று இந்த லான்ச்சிங் ப்ரோக்ராமுக்காக எமது இந்த காலகட்டத்தில் பல விடயங்களை நீங்கள் அர்ப்பணித்து இந்த இடத்தில் ஒன்று கூடிய உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தியவனாக, அதே போன்று மீண்டும் இவ்விடத்தில் எங்கள் அனைவருக்கும் இந்த ஒத்தாசையாக இருந்த பல வகையிலும் இந்த கொமிட்டிகள், அதே போன்று எங்களுக்கு பல வகையிலும் ஒத்தாசையாக இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நண்பர்கள், மீண்டும் ஒருமுறை எமது மீடியா நண்பர்கள் அனைவர்களையும் வரவேற்று இந்த விழா சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்றுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மத்தியில் காத்திரமான முறையில் உரை நிகழ்த்தி விடைபெற்று தந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய இந்த கழகத்தினுடைய இந்த சுற்றுப்புறத்துறையினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எஸ்.எம். அமீர் அவர்களுக்கு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி குழாம் சார்பிலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக நாங்கள் இந்த அரங்கிலே இடம்பெறவிருப்பது கழகங்களையும் கழகங்களின் உரிமையாளர்களையும் அறிமுகம் செய்தல் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பேரழைக்கின்ற கழகங்களும் கழகத்தினுடைய தலைவரும் உடனடிய வந்து உங்களுக்காக வழங்கப்படுகின்ற சீருடையினை பெற்று செல்லுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முதலில் அன்பாக இந்த நிகழ்ச்சியில் அதிதி வரிசைகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அதிதிகளை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்காக
இந்த சுற்றுப்போட்டி தொடரினுடைய தவிசாளராக சேர்மனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற எமது அன்புக்குரிய MJM காலித் அவர்களையும் அதனுடன் இணைந்து தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற SM அமீர் அவர்களையும் அதே போன்று கழக தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற A ஃபாயிஸ் அவர்களையும் எங்களுடைய அரங்குக்கு முன்னால் வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். முதலில் நாங்கள் அழைக்கின்ற அணி உரிமையாளரையும் அதே போன்று அதனுடைய தலைவரையும் உடனடியாக வருமாறு அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். முதலில் நாங்கள் அழைத்துக் கொள்கின்றோம் சாந்தம் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய உரிமையாளர் RM ரெனோஸ் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். அந்த அணியினுடைய அணித்தலைவர் AH முர்ஷித் அவர்களையும் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். உனக்கு விஷயமே தெரியாதா? மேம்பாட்டு விளையாட்டு கழகத்தால பிரீமியர் லீக் கொண்டு செய்ய இருக்காங்களாம். மேம்பாட்டு விளையாட்டு கழகமா? அவங்கள்ட்ட IPL மாதிரி சிறப்பா செய்வாங்களே. இந்த பிராந்தியத்தில் முதலாக பெண்ணொழி மென்பந்து சுற்று தொடர்களின் நடத்தை காட்டுவதும் அவங்கதானே. அதுபோல இந்த சுற்று போட்டியையும் 4 அணியாக பிரிச்சு அதுல சாந்தம் சேலஞ்சர்ஸ், மருதூர் வாரியர்ஸ், புலில் லயன்ஸ், அதோட மாநில யுனைடெட் என்று பெயர் வச்சிருக்காங்களாமே. ஒவ்வொரு கழகத்திலையும் பழைய புதிய மற்றும் வெளிநாட்டில் இருக்கிற மேம்பாட்டு கழக வீரர்களையும் உள்வாங்கி இருக்காங்கடா பாருங்க. அப்படின்னு ஏமாத்த டைமை வேஸ்ட் பண்றேன். வீட்டை சூப்பரான வச்சோன்னு பார்க்க போகிறோம். மேம்பாட்டு பிரீமியர் லீக் T21 சீசன் 1 பிப்ரவரி 19 மற்றும் 20 தேதிகளில் பெருவரின் குஜராத் மணி வளாகத்தில் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களையும் அன்பாய் அழைக்கின்றோம். இப்பொழுது மைக் பேல சொல்லுங்க. முதலில் அதனைத் தொடர்ந்து அந்த அணிகளுக்கான சீருடை அறிமுகம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் அழைத்துக் கொள்வது மருதூர் ஓரியன்ஸ் அணியினரை அன்பாக அழைத்துக் கொள்வோம். அதனுடைய உரிமையாளர் எம்எல் நவாஸ் அவர்கள் இப்பொழுது வெளிநாடு சென்றிருப்பதன் காரணமாக அவருடைய தந்தை எமது அன்புக்குரிய ஏஎல்எம் மூசா லபை அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம். அதனுடன் இணைந்த அந்த அணியினுடைய அணித்தலைவர் ஐஎம் ஜஹ்னாஸ் அவர்களையும் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். முப்பது வருட காலமாக தமது இளைஞர் மத்தியிலே பல முறையிலே சுட்டுப்போட்டி தொடர்களை பலதை இந்த மண்ணிலே நடத்தி பல வாகனங்களுக்கும் சென்று தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முதன்மை விளையாட்டுக் கழகமாக இந்த விளையாட்டுக் கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விளையாட்டுக் கழகத்தினுடைய 30 ஆண்டு நிறைவினை ஒட்டி ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் சுற்றுப்போட்டி தொடர் பற்றிய சிறப்பு நிகழ்வோடு நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக எங்களுடைய மருதூர் ஓரியன்ஸ் அணியினுடைய உரிமையாளர் எமது அன்புக்குரிய நவாஸ் அவருடைய இப்பொழுது வெளிநாடு சென்றிருப்பதன் காரணமாக அவருடைய தந்தை ஏஎல்எம் மூசா லபை அவர்களிடத்திலே கழகத்துக்கான முக்கிய உபகரணங்கள் தற்பொழுது வழங்கி வைக்கப்படுகிறது. அதனுடன் இணைந்து அந்த அணிகளுடைய அணித்தலைவர் ஐஎம் சஃப்னாஸ் அவர்களும் இணைந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது கழகக்கொடி மற்றும் அதுக்கான சீருடைகளை இப்பொழுது அறிமுகம் செய்யப்படுகின்ற காட்சிகள் இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உத்தியபூர்வமாக மருதூர் ஓரியன்ஸ் அணிக்கான சீருடை தற்பொழுது அணி உரிமையாளரிடத்தினால் அத்தனை உறவுகளுக்கும் இப்பொழுது திறந்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் மருதூர் ஓரியன்ஸ் அணியினுடைய உரிமையான தலைவருக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த அறிமுக நிகழ்விலே நாங்கள் அழைத்துக் கொள்வது மாலிகா யுனைடெட் அணியினுடைய அணி உரிமையாளர் எமது அன்புக்குரிய ஆசிரியர் UK நாஜிர் அவர்களை அதேபோன்று அந்த அணியினுடைய UK நஜீம் அவர்களையும் அதேபோன்று அந்த அணியினுடைய அணித்தலைவர் அன்பர் அவர்களையும் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கான சீருடை அதேபோன்று கழகக்கொடி என்பன அறிமுகம் செய்யும் நிகழ்வுக்கு கலந்து கொள்ளுமாறு அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம்.
நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம் மாலிகா இடையே. அதனை தொடர்ந்து நாங்கள் அன்பாக அழைத்துக் கொள்வது ஒளி லேண்ட் சாடியினுடைய உரிமையாளர் இதற்குரிய ALA ராசர் அவர்களையும் அதே போன்று அதனுடைய தலைவர் இதற்குரிய AM யஹான் அவர்களையும் அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். அந்த சீருடை அதே போன்று கழக கொடி மற்றும் அறிமுக புகைப்படங்களை பெற்றுக் கொள்வதற்காக அன்பாய் அழைத்துக் கொள்கின்றோம். நேரமாகிட்டு சிவானிடம் வீட்டுக்கு வரலையா? இல்லையே. ஏன் இன்றைக்கு இவ்வளவு லேட் ஆகுறாரு? இந்த முறை மியான்மர் விளையாட்டு கழகத்தால பிரீமியர் மீல் கொண்டு செய்ய எடுக்காமலாம். மியான்மர் விளையாட்டு கழகமா? அவங்களா IPL மாதிரி சிறப்பு செய்வாங்களே. இந்த பிராந்தியத்துல முதலிலா சாஃப்ட்பால் நைட் டூர்னமெண்ட் நடத்தி காட்டுவது அவங்களாலே. அதுபோல சுற்றுப்போட்டியில் நான்காலியா பிரிச்சு அதுல சாந்தம் சலேஞ்சர்ஸ், மருது வாரியர்ஸ், ஒலி லயன்ஸ், அதோட மாளிகா யுனைடெட் என்ற பேர் வச்சு அதுக்காகத்தான் பயிற்சி பண்றாங்களாம் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா நம்மட சிப்பாண்ட சாய்ஸ் பெஸ்டா தான் இருக்கும். FSK Mundial Premier League 2021. இன்றைய மியான்மர் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருக்கின்ற 30வது ஆண்டினை முன்னிட்டு பல்வேறுபட்ட முறையிலும் பல சுற்றுப் போட்டிகளை இந்த
பிராந்தியம் முழுவதும் நடத்தி மீண்டும் ஒரு வெற்றி கடிதத்தை எங்களுடைய இளைஞர் மத்தியிலே தலை சிறந்த இளைஞர் மத்தியிலே வழங்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிகழ்விலே இறுதிக்கட்டம் அம்சத்துக்கு நாம் அனைவரையும் அழைத்து செல்கின்றோம். அந்த அடிப்படையிலே இறுதிக்கட்ட நிகழ்வாக உங்கள் மத்தியிலே நன்றி உரை இடம்பெறவிருக்கிறது. அதனை தந்து கொள்வதற்காக நாங்கள் அன்பாய் அழைத்துக் கொள்வது மியான்மர் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் எமது அன்புக்குரிய AM ஜிஹான் அவர்களை அன்பாக அழைத்துக் கொள்கின்றோம் நன்றி உரையினை தந்து கொள்வதற்காக. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மியன்டாட் பிரீமியர் லீக் 2021 சீசன் 1 நிகழ்விலே கலந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களது சுற்றுத்தொடர் குலாம் தவிசாளர் கழகத்தினுடைய தவிசாளர் ஜனாப் காலித் அவர்களே மற்றும் சுற்றுத்தொடரினுடைய தலைவர் ஜனாப் அமீர் அவர்களே, கழகத் தலைவர் ஃபாயிஸ் அவர்களே மற்றும் கழகங்களினுடைய உரிமையாளர்களே, கழகத் தலைவர்களே, கழகத்தினுடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த சுற்றுத்தொடர் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில் அனைவரினதும் ஒத்துழைப்புகளுடன் இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வு நடந்தேறியிருக்கின்றது என்றால் அதற்கு முதற்கான் இறைவனுக்குத்தான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இச்சுற்றுத்தொடரை திறம்பட செய்து முடிப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்தும் நிதி உதவிகளை வழங்கிய எமது கழக உறுப்பினர்கள், அத்தோடு இக்கழகத்தை உரிமை கோரிய அதாவது சாந்தம் சேலஞ்சர்ஸ் அணியினுடைய உரிமையாளர் RM ரினோஸ் அவர்களுக்கும், மருதூர் வாரியர்ஸ் கழகத்தினுடைய உரிமையாளர் ML நவாஸ் மற்றும் மாளிகா யுனைடெட் கழகத்தினுடைய உரிமையாளர் UK நஜீம் சார், அத்தோடு பொலிலாயன்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய உரிமையாளர் AL நாசர் போன்றோருக்கும், இந்த நிகழ்வுக்காக சிற்றுண்டி ஏற்பாடுகளை செய்து தந்த எமது அஸ்தர் சார் மற்றும் ஃபாஹிம் ஆகியோருக்கும், அடுத்ததாக இச்சுற்றுத்தொடரினுடைய பிரதான அனுசரணையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற எமது FSK நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு மீடியா ஊடக நண்பர்கள் ஹுதா உமர், ரியாத்தே மஜீத், தாருசபா, ஹிரு டிவி, சாய்ந்தமருது நியூஸ் போன்ற ஊடகவியலாளர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இச்சுற்றுத்தொடருக்காக எமது மீடியா அதாவது ஒலி உதவிகளை செய்து தந்த எமது நண்பர் ஃபெரோஸ் மற்றும் நண்பர் சஜான் குரல் வள பதிவுகளை செய்து தந்திருந்தார்கள். அதோடு இச்சுற்றுத்தொடருக்கான வடிவமைப்புகளை செய்து தந்த டொப் குயின் நிறுவனத்தாருக்கும், ஏனைய இந்த கப் வசதிகள் மற்றும் ஏனைய உதவிகளை செய்து தந்த அனைவருக்குமே நன்றி கூறி எனது நன்றி உரையை முடித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்விடத்தில் நான் மிகவும் நினைவு கூற கடமைப்பட்டவன். எமது பிரேஃபம் வானொலியில் அறிவிப்பாளராக இருந்து தற்போது ஆசிரியராக இருக்கின்ற எமது பிரதேசத்துக்கு ஒரு குரல் வளம் ஏல் நயீம் அவர்கள்தான் எமது குரல் பதிவை ஆண் பெண் குரல்களை தேடி எடுத்து மிகவும் சிறப்பான முறையில் இரவு 10 தொடக்கம் 12 மணி மட்டுக்கும் வரையில் அதை கரெக்ஷன் செஞ்சு இதை எமக்கு மிகச் சிறப்பான முறையில் செய்து தந்தார். இன்றைய நிகழ்ச்சியையும் அவரது கணீர் என்ற குரலிலே அவர்தான் தொகுத்து தர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அவருக்கு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக இந்த விழா சிறப்பாக அமைய வேண்டும், நாம் சென்று அந்த இடத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக எமது நண்பன் சம்மாந்துறையைச் சேர்ந்த இன்ஷாப் அவர்களை உடனடியாக ஏற்பாடு செய்து இவ்விடத்தில்
இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கச் சொல்லி செய்த எமது நண்பர் பிரேப்பம் அறிவிப்பாளர் ஏல் நயீம் அவர்களுக்கும் அதிலே அந்த குரல் பதிவிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதையும் விட விசேடமாக ஒரு குரல், அதாவது அந்த குரல் வடிவம் வருவதற்கு ஒரு லிரிக்ஸ் என்றால் எழுத்து வடிவம், அந்த லிரிக்ஸை செய்து எனக்கு பல வகையிலையும் அனுப்பி பல தடவைகள் அதை ப்ரூஃப் செய்த ஜஹான் அவர்களுக்கு நான் இந்த இடத்தில் நன்றியை கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எமது இந்த அன்பான அழைப்பை நாங்கள் கொடுத்த நேரம் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் ஒரு காலத்தில் சுமார் 24 வருடங்கள் எமது பொற்காலமாக இருந்த காலத்தில் அந்த தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் ஒரு அங்கமாக இருந்த நண்பர் ஹாரூன் அவர்கள் இந்த தேசிய இளைஞர் பயிற்சி இந்த நிலையத்தின் பொறுப்பாளர், அவரும் உடனடியாக இதை மனமுவந்து தந்தார். அவருக்கும் அதே போன்று சுகாதாரத்துறையினர் அவர்களின் அனுமதியை பெற நாங்கள் சென்ற நேரம் அவர்களும் எங்களுக்கு மனமுவந்து இந்த விழா சிறப்படைய வேண்டும் என்று அதற்கான அனுமதியை தந்தார்கள். அவர்களுக்கும் அதே போன்று சகல வகையிலும் ஏற்பாடுகளுக்கு பல வகையிலும் உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் மத்தியில் நன்றிமுறை தந்து விடைபெற்று தந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஜிஹான் அவர்களுக்கும் அதே போன்று தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமீர் சார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கட்ட நிகழ்வும் முற்று பெற்றிருக்கிறது. அதே போன்று வருகின்ற காலங்களிலும் இன்றைய சுற்றுப்போட்டி நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த கழகத்தினுடைய முக்கியமான அங்கத்தவர்கள் நெறிப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பல்வேறுபட்ட முறையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியூடாக ஊடகங்கள் மூலமாக நேரடி அஞ்சல் மேற்கொண்டிருக்கின்ற தாரு சுபா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி முகாமையாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய ரிம்சான், அதே போன்று சிலோன் மீடியா போரத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி எமது அன்புக்குரிய ரியாத் மஜீத், அதே போன்று அதனுடைய பொருளாளர் உதவியாளர் நூருல் ஹுதா உமர், அதே போன்று எங்களுடைய அப்ராஸ், அதே போன்று நாசிம், அதே போன்று குரு டிவி நிறுவனத்தினுடைய முகநூல் நிறுவனத்தினுடைய முகாமை பணிப்பாளர் அன்புக்குரிய ஹிசாம் ஏ பாபா அவர்களுக்கும் அத்தனை அன்பான உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பொழுது அத்தனை அன்பான உறவுகளுக்கும் ஒரு நல்ல பொழுதாக மறந்து செல்ல வேண்டும் என அனைவருக்கும் பொருத்தமான ஏகிரிவினை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் இறுதி நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அனைவருக்கும் இனிய நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.